இந்த படத்தோட பெரிய பலமா நான் பார்க்கிறது ஆர்டிஸ்ட் செலக்ஷன். சாம் குட்டியா வர்ற பேசில் ஜோசப், ஸ்ரீ குட்டனா வர்ற டொவினோ தாமஸ், சுவாதியா வர்ற ரியா ஷிபு, வினீத் ஸ்ரீனிவாசன் மற்றும் எல்லாருமே சிறப்பான தரமான தேர்வு. ஃப்ரேம்ல மாண்டேஜஸ்ல வர்ற ஒவ்வொரு துணை நடிகர்களையும் துல்லியமா வேலை வாங்கியிருக்காரு இயக்குனர். இப்படிப்பட்ட ஒரு காமெடி ஜானர் மூவி தமிழ்ல வந்து சில வருஷங்களாவது இருக்கும்னு நினைக்கிறேன். சீனுக்கு சீன் காமெடி, மலையாள படத்துக்கே உண்டான வலிஞ்சு திணிக்காத இயல்பான காமெடி. அதுவும் பேசில் ஜோசப் வர்ற இடங்கள் எல்லாம் காமெடி பட்டாசு தான். அப்பாவித்தனமான அந்த முகம் காதல்லையும் செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸ்ரீ குட்டனா வர்ற டொவினோ, மாணிக்கமா இருந்து பழைய பாஷாவா மாறி வர்ற அந்த ஹாஸ்பிட்டல் சீன் கூஸ் பம்ப்ஸ்ன்னு தான் சொல்லணும். எலி மாதிரி இருக்கிற ஹீரோவை புலி மாதிரி துரத்துற டொவினோ செம்ம ஆக்ஷன், மாஸ் அண்ட் கிளாஸ் காமெடி. ஹீரோயின் ரியா ஷிபு, படம் முழுக்க அவங்க பிரசன்ஸ் இல்லைனாலும் வர்ற இடத்துல எல்லாம் அழகாலையும் சின்ன சின்ன கியூட்டான ரியாக்ஷன்னாலையும் அவங்க மொத்த கவனத்தையும் இழுக்கிறாங்க. கூடிய சீக்கிரமே தமிழ் படத்தில் நடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். வினீத் ஸ்ரீனிவாசன் கேமியோ ரோல். டாம் அண்ட் ஜெரிக்கு நடுவுல இவர் படுற பாடு சிரிச்சு 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 கண்ணில் தண்ணீரே வந்துடும். ஆக்டர் விஷ்ணு அகஸ்தியா, எல்லா காலேஜ்லயும் இப்படி ஒரு பையன் நிச்சயமா இருப்பான். ஜிம்பாடியோட முறப்பான முகத்தோட வெறப்பா நடக்கிற ஒரு பையன். அவர் பண்ற அலம்பல் அதை வச்சே ஒரு தனியா காமெடி படமே எடுக்கலாம். இப்படி பெர்ஃபார்ம் பண்ண எல்லா நடிகர்களுக்குமே பக்க துணையா இருந்தது டெக்னிக்கல் டீம். சினிமாட்டோகிராஃபி சாமுவேல் ஹென்றி. பல ஜேர்னர்ல பயணிக்கிற கதையில கலர் டோன் ஆகட்டும், லைட்டிங் ஆகட்டும் வேற லெவல். அதுவும் படத்தோட ஆரம்ப காட்சிகள் பிரமாதம். மியூசிக் விஷ்ணு விஜய். படத்துல கடைசியா வர்ற அந்த அம்மா பாடல் மனசுல அப்படியே நின்றுடுது. படத்துல வர்ற பிஜிஎம்மா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், மனுஷன் வெலாசி தள்ளிட்டாரு. எடிட்டர் சாமன் சாக்கோ ஃபர்ஸ்ட் ஆஃப் நறுக்குன்னு வந்ததுக்கு அவருடைய கத்திரிக்கோளுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். செம்ம கிறிஸ்பான ஃபர்ஸ்ட் ஆஃப். செகண்ட் ஆஃப் போர் அடிக்காம கொண்டு போனாலும் இவ்வளவு பெரிய கிளைமேக்ஸான்னு கொஞ்சம் சோர்வடை வச்சிருக்கு. இப்படி சில குறைகள் இருந்தாலும் திரைக்கதையில உள்ள வேகம், காமெடி மற்றும் ஆக்ஷன், நடிகர்களோட சிறப்பான நடிப்பு, குளிர்ச்சியான ஒளிப்பதிவுன்னு நம்மளை மறக்கடிக்குது குறைகள். கோடை விடுமுறைக்கு ஏத்த படம். குழந்தைகளோட கொண்டாட்டமா ஒரு திருவிழா மோடுக்கு போகணும்னா அவசியம் இந்த அதிரடியை பார்க்கலாம். நபீல் வியூஸ் திரை விமர்சனம் இந்த படத்துக்கு கொடுக்கிற மதிப்பெண் 10க்கு 7. மீண்டும் சில மணி நேரத்துல கருப்பு திரை விமர்சனத்துல சந்திப்போம்.